அபிமன்யு 13ஆம் நாள் போர்ல இறந்த பிறகு இரவு நேரத்துல பீமன் கிருஷ்ணரோட பாசறைக்கு வராரு. அப்போ இவங்களுக்குள்ள நடந்த சுவாரஸ்யமான உரையாடல் என்னன்னு பாப்போம். யார் அது, பீமனா? ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அகால நேரத்தில் எனது பாசறையில் உனது வருகை, அதுவும் தனிமையில். கிருஷ்ணா, அன்பு மகன் அபிமன்யு இறந்து விட்டான் என்ற வேதனை ஒரு புறம், துச்சலையின் கணவன் ஜெயத்ரதனை கொல்வதாக அர்ஜுனன் செய்துள்ள சபதம் நிறைவேற வேண்டுமே என்ற கவலை மறுபுறம். பீமா, நான் அருகில் இருக்கும்போது உனக்கு அச்சமா? அச்சமில்லை கிருஷ்ணா, அச்சமில்லை. உன்னை பற்றி நன்றாக நான் அறிவேன். என் அன்பிற்கு பாத்திரமான விகர்ணனும் நாளை போர் முனைக்கு வருவான். பண்பே உருவான அவன் பலர் கூடிய சபையில் பாஞ்சாலிக்காக வாதாடியவன், வயதில் இளையவன், நீதிதேவனுடைய நிழலில் நிற்கும் அவன் என்றுமே சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. கிருஷ்ணா, அவனை காப்பாற்ற நீதான் வழிகாட்ட வேண்டும். பீமா, விகர்ணன் நல்லவன்தான், என் மீது பக்தி கொண்டவன்தான். ஆனால் விதியின் தூண்டுதலால் நீதியை நிர்மூலமாக்கும் துரியோதன நிழலில் நிற்கிறான். என்ன செய்வது? நீ என்ன செய்தாலும் சரி, நாளைய போரில் என்னை எதிர்க்க விகர்ணன் வராமல் தடுக்க வேண்டும். பீமா, எந்த தடையும் விகர்ணனை கட்டுப்படுத்தாது. செஞ்சோற்று கடன் தீர்க்க காலத்தை எதிர்நோக்கும் விகர்ணன் கட்டாயம் நாளை களம் நோக்கி வருவான். அப்போது உன்னால் முடிந்தால் தக்க மொழி கூறி அவனை போர்க்களம் விட்டு போகுமாறு செய். வீரன் விகர்ணன் அதற்கு இணங்க மாட்டான். சரி, நடப்பது நடக்கட்டும், நாளை யுத்தம் கடுமையானதாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு கிருஷ்ணன்.